ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பர்பிள் கலர் காந்தாரிங்க. பர்பிள் கலர் காந்தாரி நான் 2-3 குரோ பேக்கில் வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா 12க்கு 12 குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர் காந்தாரி நமக்கு பழமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பழம் எடுக்கணும். பழம் எடுத்து விதைகளை கலெக்ட் பண்ணி விதைப்பெறுனா நிறைய பேர் இந்த நெய் மிளகா எந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இந்த பர்பிள் கலர் காந்தாரிங்க. பர்பிள் கலர் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. அதனால தாங்க நான் முக்கியமான எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு நான் பராமரிச்சுட்டு வரேன். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அதில் வச்சுருக்கேன். நான் இங்கே பாருங்கள், பக்கத்தில் இது வச்சுருக்கேங்க. அந்த மார்னிங் க்ளோரி போய்கிட்டுருக்கு. அதிலேயே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வெள்ளரிக்காய் ஏற்றி விட்ருக்கேன். அது இந்த செடியோடு பாருங்கள் அப்படியே சுற்றிடுச்சு. இதை எடுத்து விடணும். இங்கே பாருங்கள், நமக்கு பழம், இங்கே பாருங்கள் பழம் வந்துருச்சா. அதனால் கலர் சூப்பராக இருக்குங்க. அதுவும் மிளகாயில் பார்த்திங்கன்னா பச்சை இருக்குது, சிகப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, என்னென்னமோ பர்பிள் இருக்குது, கருப்பு மிளகா, என்னென்னமோ கலர் கலராக இருக்குங்க மிளகா. நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தாங்க நமக்கு இதெல்லாம் நம்ம இனம் காணுதலுங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. முக்கியமாக என்னென்ன விதைகள் என்னென்ன கலரில் நம்ம இனம் கண்டறிகிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. உண்மையிலே நமக்கெல்லாம் நம்ம என்னென்ன விதைகளே நம்ம தெரியாமல் இருந்தோம். ஆனால் மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்ன விதைகள்னால் இப்படி தானா, மிளகாயில் இவ்வளோ ரகங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாமலாம் ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குங்க மிளகாயிலலாம். ஒன்றா நம்ம ஒன்றா தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்றா தேடுதல் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச வரையும் ஒவ்வொரு மிளகாயும் நம்மளாம் நாற்று போட்டு எடுத்து வச்சு நம்ம கையாலே அறுவடை பண்ணி அதை விதைகளை சேகரித்து எல்லா நண்பர்களுக்கு விதைப்பெரு கொடுக்கணுங்க. கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம என்னுடைய நேவிஸ் கார்டனை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம கார்டன் வீடியோஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் உங்கள் நண்பர்களை 4 பேருக்கு விதைகள் வாங்கி அவங்களும் மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ.